ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5 இருக்கிற 6வது கணக்கை பார்க்க போகிறோம். f of x = x² - 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு f சேர்ப்பு fங்கிற ஃபங்க்ஷனை 2 தடவை எழுதி அதுக்கு சேர்ப்பு எடுக்கணும். 2வது ரோம் லெட்டரில் இங்கே எடுத்த இந்த சேர்ப்புக்கு f கூட இன்னொரு சேர்ப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அதுதான் கணக்கில் கேட்டிருக்காங்க. f of x-ஐ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். f of x = x² - 1ன்னு சொல்லி ஃபங்க்ஷனை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f சேர்ப்பு f. ஸோ f of x. ஃபஸ்ட்டு இந்த fக்கு ஒரு x போடுறோம். அதுக்கப்புறம் இந்த சேர்ப்பை f of xன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். f of x உடைய மதிப்பு நமக்கு தெரியும். அப்போ f of x² - 1 அப்படின்னு எழுதிக்கிடுவோம். இப்போ f of xக்கு நமக்கு மதிப்பு தெரியும், x² - 1 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே f of x² - 1, அதாவது f of xங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கிற xக்கு பதிலாக இந்த மதிப்பை அப்படியே போடணும். அப்போ f of x² - 1 = xக்கு பதிலாக இந்த மதிப்பை அப்படியே பிரதிடணும். இங்கே இருக்கிற xக்கு பதிலாக இந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம். அப்போ x² - 1 the whole square minus 1. a minus b the whole squareக்கு ஃபார்முலா. அப்போ x² the whole square plus 1² minus 2 into x², 2ab ஃபார்முலா minus 1. இந்த -1 அப்படியே இருக்குது. ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஆயிரும். +1 -1 நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும்? x⁴ - 2x². இதுதான் நமக்கு f சேர்ப்பு f உடைய மதிப்பு. அடுத்து இது நம்ம ஃபஸ்ட் ரோம் லெட்டரில் கொடுத்த இந்த பகுதியை கண்டுபிடிச்சிட்டோம். 2வது ரோம் லெட்டரில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f சேர்ப்பு f. இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? f of f சேர்ப்பு f. f சேர்ப்பு fக்கு மதிப்பு நமக்கு தெரியும், அதை அப்படியே இங்கே பிரதிடுறோம். x⁴ - 2x². இப்போ f of xக்கு நமக்கு மதிப்பு தெரியும், என்ன? x² - 1. அப்போது f of x⁴ - 2x² உடைய மதிப்பு. அப்போ இங்கே இருக்கிற f of xயில் இருக்கிற xக்கு பதிலாக இந்த மதிப்பை பிரதிடணும். அப்போ இந்த xக்கு பதிலாக இந்த மதிப்பை பிரதிட்டோம் அப்படின்னா x⁴ - 2x² the whole square minus 1. அப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா என்னாகும்? x⁴ the whole square plus 2x² the whole square minus 2 into x⁴ into 2x² minus 1. இந்த -1 அப்படியே இருக்குது. ஸோ x⁴ plus இந்த 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4x⁴ minus 2 into 2 4 x⁴ இங்கே 4 இங்கே 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் கூட்டும்போது x⁴ 6. இந்த -1 அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு f சேர்ப்பு fனுடைய மதிப்பு. இப்போ நம்ம 7வது கணக்கு பார்க்க போகிறோம். f அப்படிங்கிற சார்பு r⁴, அதாவது 2 மெய் எண்களுக்கு இடையே இருக்குது, மற்றும் g அப்படிங்கிற சார்பு r⁴, அதுவும் மெய் எண்களுக்கு இடையே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனது முறையே f of x = x⁴, g of x = x⁴ என வரையறுக்கப்பட்டால் f g ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் f சேர்ப்பு g ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என்று ஆராய்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ a b அப்படின்னு 2 கணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் ஏல உள்ள உறுப்புகளை x அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னா, உறுப்புகள் ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வெவ்வேறான எக்ஸின் மதிப்புகளுக்கு f of xஇன் மதிப்பும் வெவ்வேறு மதிப்புகள் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் f of xஐ ஒரு சார்பு, ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி g of xலையும் இருக்கக்கூடிய xக்கு ஜியும் r⁴ மெய்யெண்கள் தான். ஸோ எக்ஸுக்கு கொஞ்சம் மதிப்புகள் நம்ம பிரதிடணும். அதுக்கான g of xஇன் மதிப்பும் நமக்கு வெவ்வேறு நம்பராக வந்தது அப்படின்னு சொன்னால் ஜியும் ஒன்றுக்கொன்றான சார்பு. அதே மாதிரி f சேர்ப்பு ஜியும் கண்டுபிடிக்கணும். அதுலேயும் எக்ஸுக்கான மதிப்புகளை நம்ம பிரதியிடும்போது வெவ்வேறான உறுப்புகளுக்கு வெவ்வேறான நிழல் உருக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? f of xக்கும் g of xக்கும் ஒன்றுக்கொன்றான சார்பான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு f of x = x⁴. இதில் xக்கு வெவ்வேறு மதிப்புகளை நம்ம பிரதிடுறோம். x = -1ன்னு பிரதிட்டோன்னா f of -1க்கு
எக்ஸுக்கு பதிலாக இந்த -1 பிரதிடுறோம். ஸோ -1 the whole power 5 ஈக்குவல் டு -1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 0ன்னு பிரதிடுறோம். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 power 5 0ன்னு தான் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு +1 பிரதிடுறோம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 power 5 ஈக்குவல் டு 1. ஸோ வெவ்வேறான எக்ஸின் மதிப்புகளுக்கு வெவ்வேறான எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு கிடைக்கிறதுனால இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு நம்ம பிரதிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 the whole power 5. ஸோ -2 power 5க்கு என்ன கிடைக்கும்? 4 4 4 16 32. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -+2 போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 power 5 32. ஸோ வெவ்வேறான எக்ஸின் மதிப்புகளுக்கு வெவ்வேறான எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்புகள் கிடைக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பாகும் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். இதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை எடுத்து எழுதியாச்சு. இதில் வெவ்வேறான எக்ஸின் மதிப்புகளுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் வெவ்வேறான மதிப்புகள் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டோன்னா ஜி ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 power 4 +1 நமக்கு ஆன்சரில் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ +1 போட்டோன்னா ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 power 4 1. வெவ்வேறான எக்ஸின் மதிப்புகளுக்கு வெவ்வேறு ஜி ஆஃப் எக்ஸின் மதிப்புகள் கிடைக்கணும். ஆனால் இங்கேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு? வெவ்வேறான எக்ஸின் மதிப்புகளுக்கு ஜி ஆஃப் எக்ஸின் மதிப்பு ஒரே மதிப்பாகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்ல முடியாது. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பல்ல. இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டையும் எடுத்து எழுதியாச்சு. எஃப் சேர்ப்பு ஜி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸின் மதிப்பு வந்து எக்ஸ் பவர் 4. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4னா இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4 பிரதிடணும். ஸோ எக்ஸ் பவர் 4 the whole power 5. ஸோ இது ரெண்டையும் பெருக்கும்போது எக்ஸ் பவர் 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எஃப் சேர்ப்பு ஜியின் மதிப்பு நமக்கு என்னன்னு கிடச்சிருச்சு? எக்ஸ் பவர் 20. எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிச்சிட்டு இது ஒன்றுக்கொன்றான சார்பான்னு நம்ம சொல்லணும். அப்போ ஒன்றுக்கொன்றான சார்புனா எக்ஸின் மதிப்புகளை வெவ்வேறான எக்ஸின் மதிப்புகளுக்கு எஃப் சேர்ப்பு ஜிக்கு என்ன மதிப்பு கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு பிரதிட்டோம் அப்படின்னா எஃப் சேர்ப்பு ஜிக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? -1 the whole power 20. ஸோ ஆன்சர் +1 கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸுக்கு +1 போட்டோம் அப்படின்னா எஃப் சேர்ப்பு ஜியின் மதிப்பு என்ன கிடைக்கும்? +1 the whole power 20. அதுக்கும் 1 தான் கிடைக்கும். வெவ்வேறான எக்ஸின் மதிப்புகளுக்கு வெவ்வேறான எஃப் சேர்ப்பு ஜி கிடச்சிதுன்னா அதை ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரே மதிப்பு வெவ்வேறான உறுப்புகளுக்கு ஒரே மாதிரியான நிழல் உரு இருக்கிறதுனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. ஸோ எஃப் சேர்ப்பு ஜி ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. எஃப் சேர்ப்பு ஜி ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம 8வது கணக்கு பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றை கொண்டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் என காட்டுக அப்படின்னு சொல்லி 3 ரோம் லெட்டரில் கணக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் -1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x+1, ஹெச் ஆஃப் எக்ஸுக்கும் மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது 3 சார்பு வந்து கொடுத்துருவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 3 சார்புகளையும் வச்சு இந்த சமன்பாடு சரியான்னு சொல்லி நம்ம சரிபார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு கணக்குக்கு இந்த சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு அடைப்புக்குள்ள ஜி சேர்ப்பு ஹெச். இதில் ஃபஸ்ட்டு இடது கை பக்கத்தை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு எப்போதுமே அடைப்புக்குள்ளே இருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சேர்ப்பையும் சேர்த்து பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கும் ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் சேர்ப்பு. அப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி இதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சேர்ப்பு வந்து எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கிறோம். இதுதான் நம்ம நார்மலாக சேர்ப்பில் பண்ணக்கூடியது. இப்போ ஜி ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பை இங்கே வந்து பிரதிடுறோம். 3x+1 அப்படின்னு சொல்லி பிரதிடுறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நமக்கு மதிப்பு தெரியும், எக்ஸ் -1ன்னு சொல்லிட்டு. இப்போ எஃப் ஆஃப் 3x+1 மதிப்பு நமக்கு வேணும். அப்போ இங்கே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற எக்ஸு அப்படிங்கிற இந்த
மதிப்புக்கு பதிலாக நம்ம இந்த 3x + 1 அப்படியே பிரதிடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x + 1 -1ன்னு போடும்போது +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் சேர்ப்பு ஜிக்கு நமக்கு 3x அப்படின்னு சொல்லி மதிப்பு கிடச்சிருக்குது. இப்போது நம்ம இந்த ஃபுல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் சேர்ப்பு ஜி அடைப்புக்குள்ளே இருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சேர்ப்பு ஃபங்க்ஷனை பண்ண போகிறோம். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச். அப்போ இந்த கண்டுபிடிச்ச எஃப் சேர்ப்பு ஜிக்கு சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த சேர்ப்பை ஆஃப்னு சொல்லி இப்படி மாற்றிக்கலாம் நம்ம. அப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ஹெச் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க x² சொல்லிட்டு அதை நம்ம பிரதிடுறோம். இப்போது ஹெச் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பு x² சொல்லி பிரதிட்டாச்சு. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 3x. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் x² மதிப்பு நமக்கு வேணும். அப்போ இங்கே இருக்கிற எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக x² நம்ம பிரதிடணும். அப்போ 3 × x² சொல்லி கிடைக்கும். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு 3x². இதை சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். இப்போ RHS அதாவது ரைட் ஹேண்ட் சைடு சமன்பாட்டின் உள்ள ரைட் ஹேண்ட் சைடை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இதில் அடைப்புக்குள்ளே இருக்கிற இந்த பகுதியை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஜி சேர்ப்பு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஹெச்சை வந்து எக்ஸுங்கிற மாறி டேர்மில் வச்சு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இந்த சேர்ப்பை ஜி ஆஃப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். இப்போ இந்த ஹெச் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பை பிரதிடுறோம். ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு x² மதிப்பை பிரதிட்டாச்சு. ஜி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு மதிப்பு தெரியும், என்ன கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க 3x + 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு தேவையானது ஜி ஆஃப் x². அப்போ இங்கே ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக x² பிரதிட்டோம்னா நமக்கு ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு கிடச்சிடும். அப்போ ஜி ஆஃப் x². அப்போது இதில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக x²ன்னு போட்டோம்னா 3x² + 1ன்னு சொல்லி ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு கிடச்சிரும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சேர்ப்பு ஃபங்க்ஷனை இப்போ பண்ண போகிறோம். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு இந்த சேர்ப்பை ஆஃப்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 3x² + 1. அந்த மதிப்பை அப்படியே இங்கே வந்து பிரதிடுறோம் 3x² + 1. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு வந்து மதிப்பு தெரியும் x - 1ன்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு கணக்கிலே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பை அப்படியே நம்ம பிரதிடணும். அப்போ எஃப் ஆஃப் 3x² + 1னுடைய மதிப்பு என்ன, எக்ஸு இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக அப்படியே 3x² + 1 பிரதியிடும்போது +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு 3x². இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடு 1 and 2 வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் என நிரூபிக்கப்பட்டது. இப்போ 8வது கணக்கில் 2வது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x², ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x + 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே சமன்பாட்டை நம்ம சரிபார்க்க போகிறோம். இடதுகை பக்கத்தை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். இதில் அடைப்புக்குள்ளே இருக்கிற பகுதியை முதல்ல செய்ய போகிறோம். எஃப் சேர்ப்பு ஜி. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி இதை எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க 2xன்னு சொல்லிட்டு அதை இங்கே பிரதிடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் நமக்கு மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு தெரியும் x²ன்னு சொல்லிட்டு. அப்போ எஃப் ஆஃப் 2x மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக 2xஐ பிரதிடுறோம். ஸோ பிரதிடும்போது 2x² 2² x². ஸோ 4x²ங்கிறது எஃப் சேர்ப்பு ஜியினுடைய மதிப்பு. இப்போ இதுக்கு மொத்தமாக ஹெச் கூட சேர்ப்பு எடுக்கிறோம். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி இதை எழுதிக்கலாம். ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு தெரியும், கணக்கிலே கொடுத்துருக்காங்க x + 4 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த x + 4ஐ இங்கே பிரதிடுறோம். எஃப் சேர்ப்பு ஜிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 4x² அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எழுதியிருக்கிறோம். எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு தெரியும். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் x + 4க்கு இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக அப்படியே x + 4ஐ பிரதிடுறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக x + 4² அப்போ இங்கே வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், a² + b² + 2ab ஃபார்முலாவில் அப்படியே போகிறோம். a² + b² + 2ab. அப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு என்னன்னு கிடச்சிருக்குது 4x² + 64 + 32xன்னு சொல்லி கிடச்சிருக்குது. இதுதான் நமக்கு சமன்பாட்டினுடைய இடதுகை பக்கத்துக்கு கிடச்சிருக்கிற மதிப்பு. இதை சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ சமன்பாட்டினுடைய வலதுகை பக்கத்தை எடுத்து எழுதிக்கிறோம்.
எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச். இதில் அடைப்புக்குள்ளே இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஜி சேர்ப்பு ஹெச், இதை ஜி சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ். இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த சேர்ப்பை ஆஃப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். மாற்றினதுக்கப்புறமா ஹெச் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பு கணக்கில் கொடுத்துருக்கிற மதிப்பை இங்கே வந்து பிரதியிடுறோம். பிரதியிடும்போது ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4னு கிடைக்கிது. ஜி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 2x அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4னா ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக எந்தெந்த இடத்துல எக்ஸ் வந்தாலும் அந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே எக்ஸ் ப்ளஸ் 4ஐ பிரதியிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 கிடச்சிரும். ஸோ ஜி ஆஃப் ஜி சேர்ப்பு ஹெச்சுக்கு மதிப்பு என்னென்னு கிடைக்கிது? 2 × எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ 2ஆல் உள்ள பெருக்கும்போது 2x + 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ நமக்கு இந்த சேர்ப்பை வந்து பண்ண போகிறோம். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்சை என்னென்னு எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? 2x + 8. அப்போ எஃப் ஆஃப் 2x + 8ன்னு இது மாறிடும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு மதிப்பு கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க x² அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எஃப் ஆஃப் 2x + 8னுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த எக்ஸுக்கு எல்லாம் 2x + 8ன்னு பிரதியிடணும். ஸோ இங்கே ஒரே ஒரு எக்ஸு தான் இருக்குது. அந்த எக்ஸுக்கு பதிலாக 2x + 8² அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இதை நம்ம விரிவாக்கம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? இதுக்கு a² + b² + 2ab ஃபார்முலா போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது? 4x² + 64 + 32x அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இதை சமன்பாடு 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடு 1 and 2 கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து 2 சமமாக இருக்கிறதுனால சமன்பாடு சரி என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். 8வது கணக்கில் 3வது ரோம் லெட்டர் பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் மூன்றுமே கொடுத்துட்டாங்க. சமன்பாடை எடுத்து எழுதியாச்சு. இப்போ சமன்பாட்டினுடைய இடதுகை பக்கத்தை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். அதில் அடைப்புக்குள்ளே இருக்கிற பகுதியை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் சேர்ப்பு ஜி. அப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். சேர்ப்பை அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பை இங்கே வந்து பிரதியிடுறோம் x². எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு மதிப்பு கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து எஃப் ஆஃப் x² மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸ் எந்த டேர்ம் வந்தாலும் அதில் எக்ஸுக்கு பதிலாக x² பிரதியிடுறோம். அப்போ எஃப் ஆஃப் x²னா இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக அப்படியே x²ங்கிற இந்த இதை பிரதியிடுறோம். அப்போ x² - 4 இதுதான் நமக்கு எஃப் சேர்ப்பு ஜியினுடைய மதிப்பு. இப்போ அடைப்புக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதிலிருந்து எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த சேர்ப்பை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பை இங்கே வந்து பிரதியிடுவோம். அப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் 3x - 5. எஃப் சேர்ப்பு ஜிக்கு நமக்கு மதிப்பு தெரியும். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் நம்ம? x² - 4 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் 3x - 5னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்ம் எல்லாத்துக்குமே 3x - 5 பிரதியிடணும். ஸோ 3x - 5 பிரதியிடும்போது இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக 3x - 5ன்னு பிரதியிடும்போது இதுக்கு a² a - b² = a² + b² - 2ab ஃபார்முலாவில் போடுறோம். அப்போ 3x² 9x². இந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதியிடும்போது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு நமக்கு இப்படி கிடச்சிருக்குது. இதை சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ சமன்பாட்டினுடைய வலதுகை பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச். ஜி சேர்ப்பு ஹெச்சை தான் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஜி சேர்ப்பு ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை ஆஃப்னு சொல்லி மாற்றிட்டு ஹெச் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பை ஃபஸ்ட்டு பிரதிடுறோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு தெரியும் x² அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜி ஆஃப் 3x - 5னுடைய மதிப்பு வேணும்னா என்ன செய்யணும்? ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கிற எல்லா எக்ஸுக்கு பதிலாகவும் 3x - 5 பிரதியிடணும். இங்கே ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக 3x - 5 பிரதியிட்டு இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம்? a - b² = a² + b² - 2ab ஃபார்முலாவில் பிரதியிடும்போது ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு இப்படி கிடச்சிருக்குது நமக்கு. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இந்த சேர்ப்பை இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சேர்ப்பை அப்படியே ஆஃப்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஜி சேர்ப்பு ஹெச்சினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அதை இங்கே வந்து பிரதிடுறோம். இப்போ இது வந்து எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி மாறிட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு மதிப்பு கணக்கிலே கொடுத்துருக்காங்க x - 4 அப்படின்னு சொல்லிட்டு. எஃப் ஆஃப் 9x² - 30x + 25னுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம். -4ன்னு மட்டும் வரும். அப்போ 25 - 4 21ன்னு மாறிடும். இதை தான் சமன்பாடு 2ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து சமன்பாட்டை எழுதி 2 சைடும் சமமாக இருக்கிறதுனால சமம் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம்.
நம்ம 9வது கணக்கு பார்க்க போகிறோம். f இஸ் ஈக்குவல் டு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. ஆனது இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எனில் f ஆஃப் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மலாக f ஆஃப் எக்ஸினுடைய அமைப்பு இப்போ 2x² + 1 அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அந்த சார்பை வந்து நம்ம புள்ளி அமைப்புக்கு மாற்றுவோம். இங்கே வந்து புள்ளி அமைப்பில் கொடுத்துட்டு சார்பினுடைய அமைப்பை கேட்டிருக்காங்க. இந்த சார்பான அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறிய குறிப்பு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த சார்பு வந்து ஒரு நேரிய சார்பு, அதுவும் முழுக்களுக்கு இடையிலான சார்பு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இப்போது நேரிய சார்புங்கிறதுனால அந்த சார்பினுடைய அமைப்பு நமக்கு எப்படி இருக்கும்? f ஆஃப் x = mx + c. இதில் m வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போது இந்த ஃபார்மெட்டில் நம்ம வந்து ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்கே புள்ளி அமைப்பில் கொடுத்துருக்கிற இந்த சார்பில் இந்த புள்ளிகளை வந்து என்னென்னு எடுப்போம்? ஃபஸ்ட்டு இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய இதை வந்து எக்ஸாகவும் இதை f ஆஃப் எக்ஸாகவும் வச்சு தான் நம்ம புள்ளி அமைப்பை உருவாக்கியிருப்போம். அப்போ இந்த சார்பின் அமைப்பில் நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 3 எக்ஸினுடைய மதிப்புகள், அதுக்கு f ஆஃப் எக்ஸின் மதிப்பு 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம m மற்றும் c-னுடைய மதிப்பு தான் நமக்கு தெரியாது. இந்த m c-ன் மதிப்பை கண்டுபிடிச்சி இங்கே பிரதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் f ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு. இப்போ m c-ன் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே சமன்பாடு கொடுத்துருக்கிற சார்பிலிருந்து எக்ஸின் மதிப்புகளை எடுத்து இங்கே பிரதியிட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இதில் எக்ஸின் மதிப்பு என்ன இருக்குது? -1. ஸோ அதை f ஆஃப் -1ன்னு பிரதிட்டோம் அப்படின்னா m இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் c ஈக்குவல் டு -m ப்ளஸ் c. எக்ஸுக்கு -1 பிரதியிடும்போது f ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க? நமக்கு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதை இங்கே -m ப்ளஸ் c ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத சமன்பாடு 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுக்கும்போது f ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு என்ன? -1. ஸோ f ஆஃப் 0ன்னு பிரதியிடும்போது இங்கே m இன்ட்டு 0 ப்ளஸ் c ஈக்குவல் டு c அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இதுக்கு மதிப்பு நமக்கு என்ன? எக்ஸுக்கு 0ன்னு வைக்கும்போது f ஆஃப் எக்ஸின் மதிப்பு -1. ஸோ இதை சமன்பாடு 2ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். இன்னும் நம்ம வந்து இந்த மதிப்பையும் பிரதியிடலாம். 2 சமன்பாடு இருந்தாலே நமக்கு m மற்றும் c-யின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதிலிருந்து நம்ம m மற்றும் c-யின் மதிப்பை இந்த 2 சமன்பாடுகள்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போது சமன்பாடு 1லிருந்து சமன்பாடு 2 கழிக்கிறோம் அப்படின்னா -m ப்ளஸ் c ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு -1ங்கிறது 2வது சமன்பாடு. இதிலேருந்து இதை கழிக்கும்போது இங்கே மைனஸ் எம்னு அப்படியே இருக்கும். -c ப்ளஸ் c கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இங்கேயும் அடையாளத்தை மாற்றும்போது 3 + 1 4. ஸோ m-இன் மதிப்பு -4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இப்போ இந்த m மதிப்பை இந்த சமன்பாடு 1ல் m மதிப்பை பிரதியிட, m-உடைய மதிப்பை சமன்பாடு 1ல் போய் பிரதியிடும்போது -m ப்ளஸ் c ஈக்குவல் டு 3ங்கிறது சமன்பாடு 1. இதில் m-இன் மதிப்பு -4 ப்ளஸ் c ஈக்குவல் டு 3. ஸோ -4 4 ப்ளஸ் c ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு 3 - 4. ஸோ c-யின் மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குது? -1 அப்படின்னு சொல்லி c-யின் மதிப்புக்கு. இப்போ m மதிப்பும் c மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். நேரிய சமன்பாட்டின் அமைப்பு வந்து நமக்கு இதில் m மற்றும் c-யின் மதிப்புகளை பிரதியிடுறோம். m-க்கு பதிலாக -4, c-க்கு பதிலாக -1ன்னு பிரதியிடும்போது f ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்மேட் கிடைக்குது? -4x + 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிது. f ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம 10வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு மின் சுற்று கோட்பாட்டின்படி c ஆஃப் t என்ற ஒரு நேரிய சுற்று c ஆஃப் at1 + bt2 ஈக்குவல் டு a இன்ட்டு c ஆஃப் t1 ப்ளஸ் b இன்ட்டு c ஆஃப் t2 ஐ பூர்த்தி செய்கிறது. மேலும் a மற்றும் b, இந்த சமன்பாட்டில் இருக்க a மற்றும் b ஆகியவை மாறிலிகள் எனில் c ஆஃப் t ஈக்குவல் டு 3t ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுக. இந்த கணக்கை பார்த்தோன்னே ரொம்ப குழம்ப வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். c ஆஃப் tங்கிற ஒரு மின் சுற்று கோட்பாட்டில் c ஆஃப் tங்கிறது இந்த நேரிய சுற்றை பூர்த்தி செய்யுது. அப்படிங்கும்போது c ஆஃப் t ஈக்குவல் டு 3tங்கிறது இந்த நேரிய சுற்றை பூர்த்தி செய்யுமா செய்யாதாங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நார்மலாக நமக்கு இப்போ f ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் எக்ஸுக்கு சில மதிப்புகளை பிரதியிட்டு f ஆஃப் எக்ஸின் மதிப்புகளை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இங்கே c ஆஃப் t கொடுத்துருக்காங்க. இதில் tக்கு சில மதிப்புகளை நம்ம பிரதியிட்டு f ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து இந்த சமன்பாடு நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் இது வந்து நேரிய சுற்று அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? c ஆஃப் t ஈக்குவல் டு 3t. இதில் இந்த tக்கு நம்ம என்னென்ன மதிப்புகளை பிரதியிடுறோம்? எக்ஸுக்கு வந்து நார்மலாக -1,
எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு +1 அந்த மாதிரி பிரதிடுவோம். இங்கே இந்த டீக்கு பதிலாக நம்ம சில மதிப்புகளை பிரதிட போகிறோம். பிரதிட்டு இந்த சமன்பாட்டை பூர்த்தி செய்தான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு டீக்கு என்ன மதிப்பு பிரதிட போகிறோம்? t ஈக்குவல் டு t1 அப்படின்னு சொல்லி பிரதிடலாம். அப்போ C ஆஃப் t1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு டீக்கு பதிலாக என்ன பிரதிடணும்? t1 அப்படின்னு சொல்லி பிரதிடணும். அதே மாதிரி டீக்கு பதிலாக t2 அப்படிங்கிற ஒரு மதிப்பை பிரதிடுறோம். அப்போ இங்கே இருக்கிற டீக்கு பதிலாக C ஆஃப் டீயில் இருக்கிற டீக்கு பதிலாக t2ன்னு போடணும். C ஆஃப் t2 ஈக்குவல் டு 3t2. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நம்ம 3 மதிப்புகள் எடுக்கிற மாதிரி டீக்கு t1 t2 2 மதிப்பு எடுத்துட்டோம். இப்போ மூன்றாவது மதிப்பு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சமன்பாட்டில் கொடுத்துருக்கிற இந்த மதிப்பு. அப்போ t ஈக்குவல் டு at1 ப்ளஸ் bt2 அப்படிங்கிற மதிப்பை இந்த சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். பிரதியிடும்போது நமக்கு C ஆஃப் at1 ப்ளஸ் bt2 ஈக்குவல் டு C ஆஃப் டீங்கிற இந்த ஃபார்முலாவில் இருக்கிற டீக்கு பதிலாக அப்படியே இந்த மதிப்பை நம்ம பிரதிடணும். அப்போ 3 இன்ட்டு டீக்கு பதிலாக அப்படியே இந்த மதிப்பை பிரதிடுறோம். அப்போ at1 ப்ளஸ் bt2 அப்படின்னு சொல்லி பிரதிடுறோம். இப்போ இதில் இந்த 3 கொண்டு உள்ளே பெருக்கிறோம். அப்போ 3 at1 ப்ளஸ் 3 bt2. இதை நம்ம எப்படியும் எழுதிக்கலாம், ஏயை மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டு இது 3மே பெருக்கல் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஏயை வந்து வெளியில் வச்சுட்டு 3t1 அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே பியை வெளியில் வச்சுட்டு இதை மட்டும் எழுதிக்கிறோம் 3t2 அப்படின்னு சொல்லிட்டு. இது 3மே பெருக்கல்ல தான் இருக்குது. நம்ம அதை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ a இன்ட்டு 3t1 ப்ளஸ் b இன்ட்டு 3t2. இப்போ இந்த 3t1ங்கிறது எதனுடைய மதிப்பு? 3t1ங்கிறது எதனுடைய மதிப்பு? C ஆஃப் t1 மதிப்பு. இங்கே இருக்கிற 3t1ங்கிறது நமக்கு எதனுடைய மதிப்பு? C ஆஃப் t1 மதிப்பு. 3t2ங்கிறது C ஆஃப் t2 மதிப்பு. அது அப்படியே இந்த 2 மதிப்புகளையும் இங்கே வந்து பிரதிடுறோம். பிரதியிடும்போது நமக்கு இது அப்படியே நம்ம கணக்கில் கொடுத்த சமன்பாடு நமக்கு கிடைச்சிருது. C ஆஃப் at1 ப்ளஸ் bt2 ஈக்குவல் டு a இன்ட்டு C ஆஃப் t1 ப்ளஸ் b இன்ட்டு C ஆஃப் t2. இந்த சமன்பாட்டை C ஆஃப் t பூர்த்தி செஞ்சதுனால அது நேரிய சுற்று. இந்த C ஆஃப் tயும் இந்த சமன்பாட்டை பூர்த்தி செஞ்சதுனால இந்த C ஆஃப் t ஈக்குவல் டு 3tயும் ஒரு நேரிய சுற்று. அப்போ C ஆஃப் t ஈக்குவல் டு 3t ஆனது ஒரு நேரிய சுற்று அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம்.